ஒரு அற்புதமான பனி விழும் நேரத்துல ஒரு முனிவர் ஒருத்தர், ஒரு புத்த துறவி ஒருத்தர் அந்த இமயமலையில இருக்கிற ஒரு மரத்தை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மரத்தின் மேல அந்த கிளைகளில பாத்தீங்கன்னா பனி விழுந்து அப்படியே அந்த கிளைய அந்த பனி துளிகள் அமுக்கிட்டு இருக்கு அப்படியே. அவர் பாக்குறாரு, ஐயோ இது இந்த கிளை ஒடிஞ்சு கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பனி வழுக்கி கீழே விழுந்துருது. உடனே அந்த கிளை அப்படி நேரா நின்றுது. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மனசுல ஒரு உற்சாகம், ஒரு சின்ன யோசனை வருது, ஒரு சிந்தனை வருது. எப்படி வலுவான ஒருத்தர் வலுவில்லாத ஒருத்தரை வீழ்த்த நினைக்கும் போதோ இல்ல கீழே தள்ள நினைக்கும் போதோ அவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி யோசனை பண்ணி வந்த ஒரு விளையாட்டு தான் ஜூடோ. அந்த ஜூடோல வலுவான ஒருத்தர் வலுவிழந்த ஒருத்தரை கீழே தள்ளி வெற்றியடைய நினைக்கும் போது வலுவில்லாத ஒருத்தர் அந்த வலுவான ஒருத்தரோட பலத்தை வச்சே அவரை வீழ்த்துறது அப்படிங்கறதுதான் அந்த விளையாட்டோட தத்துவம். அந்த தத்துவம் எப்படி பிறந்துச்சு அப்படின்னா இந்த இமயமலையின் இந்த அற்புதமான காட்சியில இருந்துதான் கிடைச்சது.